ஏன்னா ஐடியா மின்னல் பேட்ச் பசங்களா படிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் லெட்ஸே நீங்கள் 70க்கு ஒரு 65+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படின்றத வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னாலே எப்பயுமே ஒரு கேள்வி வந்து ரொம்ப காமனாக நம்ம பசங்கிட்ட வரும். அந்த கேள்வி நான் முதல்ல அட்ரஸ் பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னா இதுதான், சார் நீங்கள் சொல்கிறது மட்டும் படித்தா எவ்வளோ மார்க்கு சார் வரும்? இவர் சொல்கிறத நம்பி படிக்கலாமா? நீங்கள் சொல்கிறத மட்டும் படிச்சுட்டு போனால் எவ்வளோ மார்க் வரும்? சென்டம் வருமா, 90+ வருமா, 95+ வருமா? இந்த மாதிரி கேள்விகள் வந்து பீரியாடிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். உண்மை என்னன்னா, இதில் யாருமே கேரண்டி 100% தர முடியாது, சரியா? அப்புறம் அது எப்படி, அப்புறம் நான் உங்களை நம்பணும்ல. இப்போ நீங்கள் வந்து டைட்டில் மட்டும் வந்து 65+ அவுட் ஆஃப் 70ன்னு போடுறீங்க, பட் பார்த்து வரலன்னா அப்போ நான் உங்களை கேள்வி தானே கேட்பேன் அப்படின்னா, இல்லை கண்ணு நீ கேள்வியெல்லாம் கேளு, அதுக்கான எல்லா விஷயமும் உனக்கு இருக்கு. அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், சரியா? பட் ஓகே, நான் எப்படி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உனக்கு நான் எடுத்து கொடுத்தன்றத சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அப்போ இதை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு உனக்கே புரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் உனக்கு ரிவீல் பண்ணுறேன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர், குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாட்டி பார்க்குறேன். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறேன். பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறேன். அப்புறம் இந்த பிரதர்ஸ் யூனியன் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தெரியும், அதையும் எடுத்து பார்க்குறேன். இப்படி பல மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்து இதுலலாம் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எந்த சாப்டரில் ப்ராப்ளம் கேட்குறாங்க, ப்ராப்ளம் கேட்டால் அது எந்த மாதிரி எக்ஸசைஸ் இல்லை எக்ஸாம்பிளாக இருக்குது, அது 5-6 ஸ்டெப்புக்கு மேலே போகிற ப்ராப்ளமா, இல்லை அது கம்மியாக இருக்கிற ப்ராப்ளமா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளமா, டெரிவேஷன் கேட்டாங்கன்னா அந்த டெரிவேஷன் பார்ட் 1 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் மாதிரி 5 மார்க்கில் கேட்குறாங்களா கேட்கலையா, இது எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, உனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு போ அப்படின்னு எடுத்து தரேன், சரியா? ஸோ இப்போது நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து படித்தா போதுமா அப்படின்னா, இல்லை டெஃபினட்டாக போதாது. ஏன்னா அந்த போதுமா அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணும், அதுதான் போதுன்றதுக்கான மீனிங் என்னை பொறுத்த வரைக்கும், புரியுதா? ஸோ சார் ஒரு 90 எடுக்கிறதுக்கு போதுமா? போதும். சென்டம் எடுக்கிறதுக்கு போதாது. இப்போ நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா உனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து அதை சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு செஷனில் ஃபஸ்ட்டு செஷன்லேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், 8 மணிக்கு கிளாஸு 1 மார்க்ஸ் புக் பேக்காக இருக்கட்டும், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நடத்த போகிறேன். இதுலேயே நான் ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டினும் டிரைவ் பண்ண சொல்லி தருவோம். சும்மா புக் பேக் 1 மார்க்னா ஆன்சர் கற்றுட்டு போகிறதில்ல, ஏன் அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு டிரைவ் பண்ணி கற்றுக்க போகிறோம். அப்படி கற்றுக்கிட்டு போகிறோம். அப்படி தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது, சரியா? ஸோ எல்லாருமே இன்னைக்கு 8 மணிக்கு கிளாஸ் வந்துடும். யார் யாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கியோ நான் வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ண. இப்போ சார் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு வாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, தோ வரேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் அழகாக உனக்கு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் எதெல்லாம் 2 மார்க்கு, எதெல்லாம் 3 மார்க்கு, எதெல்லாம் 5 மார்க். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் அதில் என்ன படிக்கணும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அதில் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து பார்க்குறேன். அது ஏன் தானாக மாறுதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அது ஒரு வந்து அங்கேயும் இங்கேயும் பறந்து என் கூட சண்டை போட்டே இருக்கு. நான் ஒரு ஸ்லைடு மாற்றினா அது இஷ்டத்துக்கு அது ஒரு ஸ்லைடு மாற்றுது, சரியா? அது கூட நம்ம அப்புறம் பஞ்சாயத்து வச்சுப்போம். பட் எஸ், ஸோ எல்லாத்தையுமே நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், அழகாக பிரித்து கொடுத்துட்டேன், சரியா? ஓகே, அது போயிடுச்சு. ஸோ அழகாக இது வந்து என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அழகாக நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்ரி ஒன் கேன் டவுன்லோட் ஃப்ரம் இட். எல்லாருக்குமே இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ லைவ் செஷனில் 8 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இதில் ப்ராப்ளம்ஸும் இருக்குடா. ப்ராப்ளம்ஸ் யாராவது இம்பார்ட்டன்ட் வேணும்னு கேட்டேன்னா தப்பு, நான் இது வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணிலாம் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பேச்சுக்கு, இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அதுவுமே இதிலே எடுத்து போட்டேன். அந்த ப்ராப்ளம் 2 மார்க் ப்ராப்ளமா, 3 மார்க் ப்ராப்ளமா எல்லாமே இதில் இருக்குது, ஓகேவா? கிளாஸில் மீட் பண்ணுறவங்கலாம். ஓகே, பாய் பாய்.